ஸோ இந்த எஃபெக்ட் பேர் தான் நோட்டிஃபிகேஷன் பாப்அப் எஃபெக்ட். இதே எப்படி நான் மேக் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் தேவை. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் கூகுள்ல போயிட்டு புஷ் நோட்டிஃபிகேஷன் இமேஜ்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீன் இமேஜை CapCutல இம்போர்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் இமேஜை ஓவர்லேல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஓவர்லே வீடியோவை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன்ல போனீங்கன்னா ஸ்லைட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திரும்ப CapCut ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த போட்டோவை மெயின் லேல இம்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண இந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோவை ஓவர்லேல இம்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஓவர்லேக்கு பேக்ரவுண்ட் ரிமூவர்ல போய் குரோமா கீ செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஓவர்லேவை மொபைலுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ்க் ஆப்ஷன்ல போய் ஹரிசான்டல் செலக்ட் பண்ணிட்டு போன் எட்ஜ்ல கரெக்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா எஃபெக்ட் ரெடி. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வைங்க. நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் இருக்காய்.